ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேல்ராஜன் கிரைம் டைரிஸ். ஜூலை மாதம் 24ஆம் தேதி 2024ஆம் வருஷம் நம்ம மும்பையில் இருக்க மாநகரில் அங்கே இருக்கிற போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு சாஃப்ட் டச் ஸ்பால இருந்து ஒரு ஃபோன் வருது. அப்படி ஃபோன் பண்ண அந்த நபர் என்ன சொல்கிறாருன்னா, சார் அந்த ஸ்பாக்கு வெளியில் தான் இப்போ நான் நின்றுட்டுருக்கேன், அந்த ஸ்பாக்கு உள்ள ஒரு கொலை நடந்திருக்கு சார்னு சொல்லவிட்டு உடனே பதட்டமான போலீஸ் அந்த கிரைம் சீனுக்கு வர்றாங்க. அந்த ஸ்பாக்கு போலீஸ் வர்றதுக்கு முன்னாடியே ஒரு பயங்கரமான கூட்டம் சேர்ந்துருது. இப்போ போலீஸ் அந்த ஸ்பாக்கு உள்ள போய் பார்க்கும்போது அங்க இருக்கிற ரிசப்ஷன்ல ஒரு சடலத்தை கண்டுபிடிக்கிறாங்க. ரொம்ப கொடூரமா ஒரு கொலை நடந்திருக்கு. அந்த கொலையான நபர் யாருன்னு போலீஸ் பார்க்கும்போது இன்னொரு பேரதிர்ச்சி போலீஸுக்கு காத்துட்டு இருக்கு. பிகாஸ் கொலை செய்யப்பட்ட அந்த நபர் போலீஸுக்கு மிகவும் பரிச்சயமானவர். 52 வயசு குரு வேக்மர் அப்படிங்கிற ஒரு நபர் தான் கொலை செய்யப்பட்டிருக்காரு. இந்த குரு யாருன்னா போலீஸுக்கு ஏற்கனவே இன்ஃபார்மெண்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்கவர். இந்த இன்ஃபார்மெண்ட்னா என்ன பண்ணுவாங்க, ஜஸ்ட் அண்டர் கிரவுண்ட்ல குற்றவாளிகளை பற்றி நிறைய தகவலை கலெக்ட் பண்ணி போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு இன்ஃபார்மர் கொலை செய்யப்பட்டது போலீஸுக்கே பயங்கர அதிர்ச்சியா இருக்கு. இப்போ அந்த உடலை போலீஸ் பார்க்கும்போது அந்த கொலை ரொம்ப கொடூரமா நடந்திருக்கு. ஷார்ப்பான ஒரு ஆப்ஜெக்டை வச்சு இந்த குருவோட கழுத்தை கட் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் அவரோட வயிற்று பகுதியில் பல முறை அந்த ஷார்ப்பான ஆப்ஜெக்டை வச்சு குத்துனதுல கடுமையான ரத்தப்போக்கு ஏற்பட்டிருக்கு. ஈவன் அந்த ரிசப்ஷன்ல இவர் உடல் கண்டுபிடிக்கப்பட்ட இடத்தை சுத்தி எங்க பார்த்தாலும் ரத்த வெள்ளமா இருக்கு. பட் அந்த ரத்தம் எல்லாமே ஜஸ்ட் ட்ரை ஆகி இருக்கிறதுனால மேபி இந்த கொலை நடந்து சில மணி நேரம் இருக்கலாங்கிற மாதிரி சந்தேகப்பட்ட போலீஸ் ஃபர்ஸ்ட் அவங்க விசாரணை எங்க இருந்து ஆரம்பிக்கிறாங்கன்னா, இந்த ஸ்பாக்கு ஓனர் யாருன்னு கண்டுபிடிக்கிறாங்க. அவரோட பேரு சந்தோஷ். ஃபர்ஸ்ட் அந்த சந்தோஷ்ங்கிற நபருக்கு ஃபோன் பண்ணி வர சொல்றாங்க. அவரும் ரொம்ப பதட்டமா வராரு. இப்போ அவர்கிட்ட போலீஸ் கேட்கிறாங்க, உங்க ஸ்பால குரு ஒரு நபர் கொலை செய்யப்பட்டிருக்காரு, இவர் யாரு, எப்ப இந்த ஸ்பாக்கு வந்தாரு, எப்ப கொலை செய்யப்பட்டாரு, உங்களுக்கு ஐடியா இருக்கான்னு கேட்கும்போது அந்த ஸ்பா ஓனர் சந்தோஷ் என்ன சொல்றாருன்னா, சார் கொலை செய்யப்பட்ட இந்த குருங்கிற நபர் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட். அவருக்கு இன்னைக்கு பிறந்த நாளுங்கிறதுனால என்னோட ஸ்பாக்கு காலையில ஏர்லி மார்னிங் 12:30 மணிக்கு வந்தாரு. மேரி ஜோசப்ங்கிற அவரோட காதலியோட தான் வந்தாரு. ஸோ 2 பேரும் 12:30 மணிக்கு வந்தாங்க. நாங்க கேக் வெட்டி கொண்டாடினோம். ஈவன் இங்க இருக்கிற எம்ப்ளாயிஸ் எல்லாத்துக்கும் அவர் ட்ரிங்க்ஸ் கொடுத்தாரு. ஸோ ஜாலியா ஒரு 1:30 வரைக்கும் நாங்க செலிப்ரேட் பண்ணதுக்கு அப்புறம் நான் கிளம்பி போயிட்டேன். இங்க வேலை பார்த்த எம்ப்ளாயிஸ் எல்லாருமே கிளம்பி போயிட்டாங்க. அவர் என்னோட நெருங்கிய நண்பருங்கிற முறையில் இன்னைக்கு ஒரு நாள் இரவு அவர் இங்க ஸ்பால தங்கிக்கிறேன்னு சொன்னதுனால இந்த ஸ்பாவோட சாவியை புள்ள நான் அவர்கிட்ட கொடுத்துட்டு போனேன். அப்போ மாடியில ஒரு ரூம் இருக்கு, அங்க அவரையும் அவரோட கேர்ள் ஃப்ரெண்டையும் தங்கிக்க சொல்லி நான் கிளம்பி போயிட்டேன். அதுக்கப்புறம் காலையில ஒரு 9:30 மணி இருக்கும். அவங்க கேர்ள் ஃப்ரெண்டு மேரி கிட்ட இருந்து எனக்கு பதட்டமா ஒரு ஃபோன் வந்தது. நான் காலையில 9:30 மணிக்கு இறங்கி கீழே வந்தேன்னா இங்க ரிசப்ஷன்ல குரு கொலை செய்யப்பட்டிருக்காருன்னு சொல்லவிட்டு எனக்கே நம்ப முடியல. 1 மணி வரைக்கும் நான் குரு கூட இருந்தேன். பட் இப்போ அவர் பிறந்த நாள் அன்னைக்கே அவர் கொலை செய்யப்பட்டது, அதுவும் என்னோட நெருங்கிய நண்பருங்கிற முறையில் எனக்கு ரொம்பவே அதிர்ச்சியா இருக்குங்கிற மாதிரி போலீஸ் கிட்ட சந்தோஷங்கிற அந்த ஸ்பா ஓனர் சொல்றாரு. இப்போ கொலை செய்யப்பட்ட குருங்கிற இந்த நபரோட காதலி மேரி கிட்ட போலீஸ் விசாரிக்கிறாங்க. சரி, நீங்க சொல்லுங்கம்மா, என்ன நடந்தது, நீங்க அவரை எப்போ மீட் பண்ணீங்க, எத்தனை மணிக்கு ஸ்பாக் வந்தீங்க அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் கேட்கும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, சார் 24ஆம் தேதி அவருக்கு பிறந்த நாள் அப்படிங்கிறதுனால 23ஆம் தேதி மதியம் 12 மணிக்கு எனக்கு ஃபோன் பண்ணாரு. என்னோட பிறந்த நாள் ஃபுல்லாமே என்னோட காதலி கூட தான் நான் செலிப்ரேட் பண்ண போறேன். ஸோ நீ ஃபுல் டே என் கூட இருக்கணும், கெட் ரெடி, நான் சீக்கிரமா வந்து உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேங்கிற மாதிரி சொன்னாரு. ஸோ 23ஆம் தேதி மதியம் 2:30 மணிக்கு என்னை வீட்டில் வந்து பிக்கப் பண்ணிக்கிட்டாரு. நாங்கள் வெளியில் லஞ்சு சாப்பிட போனோம். அதுக்கப்புறம் மாலுக்கு போயிட்டு ஜாலியாக சுற்றிக்கிட்டு நைட்டு கரெக்டாக 10:30 மணிக்கு ஒரு பாருக்கு போனோம். அந்த பார் அவருக்கு ஃப்ரெண்டுக்கு சொந்தமானதா. ஸோ 10:30 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் அந்த பார்ல இருந்தோம். அதுக்கப்புறம் 12 மணிக்கு அந்த பார்ல இருந்து கிளம்பி அங்கிருந்து கிட்டத்தட்ட ஒரு 30 மினிட்ஸ் டிராவல் பண்ணதுக்கு அப்புறம் இந்த சாஃப்ட் டச் ஸ்பாக்கு வந்தோம். இந்த ஸ்பா யாருக்கு சொந்தமானது, குருவோட ஃப்ரெண்ட் சந்தோஷ்ங்கிற ஒரு நபருக்கு சொந்தமானது. ஸோ இவருக்கு பிறந்த நாளுங்கிறதுனால நைட்டு ஸ்பால வந்து நான் ரிலாக்ஸ் பண்ணணுங்கிற மாதிரி குரு கேட்டுக்கிட்டதுனால சந்தோஷ் அவர் வர சொல்லியிருக்காரு. ஸோ நாங்கள் 12:30 மணிக்கு போகும்போது அவங்க ஆல்மோஸ்ட் அந்த ஷாப்பை க்ளோஸ் பண்ற ஒரு சூழ்நிலை. பட் இருந்தாலும் எங்க பிறந்த நாளைக்காண்டி அவங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ குருவோட பிறந்த நாளை கேக் வெட்டி கொண்டாடினோம். அவரும் நிறைய ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு வந்தாரு. இந்த ஸ்பால வேலை செய்யற எல்லாத்துக்குமே ட்ரிங்க்ஸ் சர்வ் பண்ணாரு. அப்பயே கிட்டத்தட்ட ஒரு 1:30 ஆச்சு. எனக்கு ரொம்ப டயர்டா இருந்ததுனால இந்த ஸ்பாக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல ஒரு ரூம் இருக்கு, அங்க நான் தூங்கலாங்கிற மாதிரி கிளம்பி போயிட்டேன். அப்போ குரு என்ன சொன்னாரு, நான் கொஞ்ச நேரம் கீழே இருந்துட்டு வர்றேங்கிற மாதிரி சொன்னாரு. நான் ரொம்ப டயர்டா போய் அந்த ரூம்ல படுத்து தூங்கிட்டேன். நான் காலையில 9:30 மணிக்கு தான் எழுந்தேன். எழுந்து கீழே வந்து பார்த்த எனக்கு பயங்கர ஷாக் ஆயிருக்கு. அங்க இருக்க ரிசப்ஷன்ல குரு
கொலை செய்யப்பட்டு இருக்காரு. இதுதான் சார் நடந்தது, இதுக்கு மேல எனக்கு எதுவுமே தெரியாதுங்கிற மாதிரி அந்த மேரி சொல்றாங்க. இப்போ இந்த மேரிங்கிற காதலி சொல்ற ஸ்டேட்மெண்ட்டும் சந்தோஷங்கிற அந்த ஸ்பா ஓனர் சொல்ற ஸ்டேட்மெண்ட்டும் உண்மையா அப்படிங்கிறத போலீஸ் சிசிடிவி ஆதாரங்களை வச்சு விசாரிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் அந்த பார்ல இருக்க சிசிடிவி கேமராவை செக் பண்ணா இந்த காதலி சொல்றது உண்மையா இல்லையாங்கிறது தெரியும். அதுக்கப்புறம் அந்த பார்ல இருந்து இந்த ஸ்பாக்கு வழிநெடுகா இருக்கிற கேமராவை செக் பண்ணி பார்த்தா இவர் எத்தனை மணிக்கு இந்த ஸ்பாக்கு வந்தாருங்கிறது தெரியும். அப்ப இந்த சந்தோஷங்கிற நபர் உண்மையை சொல்றாராங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். பட் அன்பார்ச்சுனேட்டா இந்த ஸ்பாக்கு உள்ள இருக்கிற கேமராவும் வெளியில இருக்கிற கேமராவும் பல நாள் ஒர்க் ஆகாதனால எக்ஸாக்டா இந்த ஸ்பாக்குள்ள அவங்க எத்தனை மணிக்கு வந்தாங்கங்கிற மாதிரி தகவல் இல்ல. இப்ப போலீஸ் அந்த பார்ல இருக்கிற சிசிடிவி காட்சிகளையும் வழிநெடுக இருக்க சிசிடிவி காட்சிகளும் செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி அந்த சிசிடிவி காட்சிகள்ல போலீஸ் என்ன கண்டுபிடிச்சாங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இந்த குருங்கிற நபரை பத்தி தெரிஞ்சுக்கலாம். இந்த குருங்கிற நபருக்கு சொல்லிக்கிற மாதிரி எந்த பிசினஸும் கிடையாது. இவரை பொதுவா மக்கள் என்ன சொல்லுவாங்கன்னா ஆர்டிஐ ஆக்டிவிஸ்ட்னு சொல்லுவாங்க. ரைட் டு இன்ஃபர்மேஷன் நம்ம நல்லாவே கேள்விப்பட்டிருப்போம். ஒரு ஆர்கனைசேஷனை பத்தியோ இல்ல ஏதாவது ஒரு கம்பெனியை பத்தியோ இல்ல இந்த மாதிரி ஒரு ஸ்பாவை பத்தியோ உள்ளுக்குள்ள நடக்கிற நிகழ்வை பத்தி நம்மளுக்கு ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஆர்டிஐ ஃபைல் பண்ணி அதோட உண்மைத்தன்மையை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஆர்டிஐ ஆக்டிவிஸ்ட் நிறைய பேரை பத்தி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அவங்க ஜென்ரலா என்ன பண்ணுவாங்க, ஒரு இண்டிவிஜுவல் பர்சன் பொதுமக்கள் நலனுக்காக ஒர்க் பண்ணுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கம்பெனி நடந்துட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு தொழிற்சாலை, அந்த தொழிற்சாலையிலிருந்து அளவுக்கு அதிகமான கழிவுப் பொருட்கள் வெளியில வருது, அது பக்கத்தில் இருக்க விவசாய நிலங்களை பாதிக்குது அப்படின்னா நம்ம ஆர்டிஐ ஃபைல் பண்ணி எவ்வளவு நச்சுத்தன்மை வாய்ந்த பொருட்கள் அந்த தொழிற்சாலையிலிருந்து வெளியில வருதுங்கிற தகவலை நம்மளால வாங்க முடியும். ஸோ அந்த மாதிரி தான் பொதுமக்கள் நலன் கருதி ஒர்க் பண்றவங்களுக்கு பேர் தான் ஆர்டிஐ ஆக்டிவிஸ்ட்னு சொல்லுவாங்க. பட் இது பொதுமக்களுக்கு ஒர்க் பண்ற ஒரு செட் ஆஃப் பீப்புள். பட் இன்னொரு செட் ஆஃப் பீப்புள் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி பெரிய பெரிய பணக்காரங்களையோ அவங்க தொழிற்சாலைகளையோ நடக்கிற தில்லுமுள்ளு அவங்க இல்லீகலா பண்ற விஷயங்கள் எல்லாத்தையும் ஆர்டிஐ ஃபைல் பண்ணி அந்த டீட்டெயிலை வாங்கிட்டு அவங்கள பிளாக்மெயில் பண்ணி அவங்க கிட்ட இருந்து நிறைய பணம் வாங்க ஆரம்பிப்பாங்க. கொலை செய்யப்பட்ட குருங்கிற இந்த நபர் இரண்டாவது வகையை சேர்ந்தவர். இவர் யாரை மேக்ஸிமம் டார்கெட் பண்றாரு அப்படின்னா, இப்போ யாராவது லிக்கர் ஷாப் வச்சிருக்காங்க அப்படின்னா அங்க இந்த மாதிரி லிக்கர்லாம் விற்க கூடாதுன்னு சொன்னாங்கன்னா இல்லீகலா நிறைய பேர் விற்பாங்கல்ல. ஸோ ஆர்டிஐ ஃபைல் பண்ணி அங்க என்ன மாதிரிலாம் லிக்கர் விற்கிறாங்கிறத கண்டுபிடிச்சு, ஓ பாருப்பா நீ இல்லீகலா அதெல்லாம் வித்துட்டு இருக்க, இதை போய் நான் போலீஸ் கிட்ட சொல்லவா, நான் ஏற்கனவே போலீஸோட இன்ஃபார்மர், இதை நான் சொன்னேன்னா உன்னோட பாரையே க்ளோஸ் பண்ணிடுவாங்கன்னு சொல்லி மிரட்டி அந்த பார் ஓனர்கிட்ட இருந்து காசு வாங்க வேண்டியது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்பா எடுத்துக்கோங்க, இவர் ஃப்ரெண்ட் ரன் பண்ணிட்டு இருக்க ஸ்பா, அந்த ஸ்பால மேக்ஸிமம் என்ன பண்றாங்க, ஸ்பாங்கிற போர்வையில நிறைய பாலியல் தொழில் பண்றாங்க. இந்த இன்ஃபர்மேஷனை தகவலை தெரிஞ்சுக்கிட்டு அதை பத்தி போலீஸ் கிட்ட போய் சொல்ல போறேன்னு மிரட்டி இந்த ஸ்பா ஓனர் கிட்ட இருந்து நிறைய பணத்தை கறக்க வேண்டியது. இப்படியே கிட்டத்தட்ட ஒரு 50க்கும் மேற்பட்ட தொழிலதிபர்கள்ட்ட இருந்து பிளாக்மெயில் பண்ணி நிறைய பணம் சம்பாதிக்க ஆரம்பிக்கிறாரு. ஸோ ஆட்டோமேட்டிக்கா இந்த மாதிரி தொழிலதிபர்களை மிரட்டி பணம் சம்பாதிக்க ஆரம்பிக்கும் போது இவர் நிறைய எதிரிகளை சம்பாதிக்கவும் வாய்ப்பு இருக்கு. அதே டயத்துல போலீஸுக்கு இன்ஃபார்மரா ஒர்க் பண்றதுனால நிறைய குற்றவாளிகளுக்கும் இவர் எதிரியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த ரெண்டுல ஏதோ ஒரு விஷயத்துல அவருக்கு ஒரு எதிரி இருந்திருக்காங்க. அந்த எதிரி தான் இந்த குருவை கொலை பண்ணிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி போலீஸ் திங்க் பண்றாங்க. ஓகே, இப்போ போலீஸோட அந்த விசாரணை வளையத்துக்குள்ள நாம வரலாம். போலீஸ் இப்போ என்ன பண்றாங்க, ஃபர்ஸ்ட் இவங்க கடைசியா போன பார்ல இருக்க சிசிடிவி காட்சிகளை செக் பண்றாங்க. ஏற்கனவே அவங்க காதலி மேரி சொன்ன மாதிரி நைட்டு 10:30 மணிக்கு இவங்க ரெண்டு பேரும் பாருக்கு போயிருக்காங்க. 12 மணி வரைக்கும் பார்ல இருந்திருக்காங்க. அந்த பார்ல இருந்த சிசிடிவி கேமரால இந்த காட்சிகள் பதிவாயிருக்கு. இடைப்பட்ட இந்த 1.5 மணி நேரத்துக்குள்ள சந்தேகப்படும்படியா யாராவது ஒரு நபர் இந்த குருவை அப்ரோச் பண்றாங்களா இல்ல குரு கிட்ட பேசிட்டு இருக்காங்களான்னு போலீஸ் அந்த 1.5 மணி நேரம் ஃபுட்டேஜை ஃபுல்லா பாக்குறாங்க. சந்தேகப்படும்படியா யாருமே இந்த குரு கிட்ட வரல. இவரும் அவங்க காதலி 2 பேரும் தான் ஜாலியா ரிலாக்ஸா உட்காந்து அங்க ட்ரிங்க் சாப்பிட்டு இருக்காங்க. கரெக்டா 12 மணிக்கு அந்த பார்ல இருந்து அவங்க கிளம்பி போனதுக்குரிய தடயம் இருக்கு. அப்ப அந்த பாருக்கு வெளியில இருந்த சிசிடிவி கேமராவையும் வழிநெடுக இருந்த சிசிடிவி கேமராவையும் போலீஸ் ட்ராக் பண்றாங்க. இந்த பார்ல இருந்து அவங்க கிளம்புனதுக்கு அப்புறம் எங்க போறாங்கன்னு ட்ராக் பண்ணி பார்க்கும்போது அப்பதான் இந்த கேஸ்ல போலீஸுக்கு ஒரு நம்பர் 1 பிரேக் த்ரூ கிடைக்குது. இந்த குருங்கிற நபரோட காரை அப்படியே போலீஸ் கேமரால ஃபாலோ பண்ணிட்டே போயிட்டு இருக்கும்போது ஒரு கடையில் இருக்கிற சிசிடிவி கேமரால பதிவான காட்சிகள்ல என்ன தெரியும்னா, சந்தேகப்படும்படியான 2 நபர்கள் ஒரு ஸ்கூட்டர்ல இவரோட காரை ஃபாலோ பண்ணிட்டு போன தெரியுது. பட் அந்த 2 நபர்களோட ஃபேஸை போலீஸால கேமரால கண்டுபிடிக்க முடியல. பிளஸ் அந்த 2 பேருமே ரெயின் கோட் போட்டிருந்தாங்க.
எதுக்கு மும்பையில் நைட்டு ரெயின் கோட் போட்டு வர்றாங்க அப்படின்னு பார்த்தா, இந்த சம்பவம் நடந்த அன்னைக்கு கடுமையான மழைப்பொழிவு இருந்ததுனால எல்லாருமே மழை பெஞ்சா என்ன பண்ணுவோம், ஸ்கூட்டரில் போறவங்க ரெயின் கோட் போட்டு போவோம். ஸோ இது ரொம்ப சாதாரண விஷயம், இதுல சந்தேகப்படும்படியா எதுவும் கிடையாது. இப்போ போலீஸுக்கு ஒரு குழப்பம் என்ன அப்படின்னா, உண்மையிலே இந்த ரெண்டு பேரும் கேஷுவலா அந்த காருக்கு பின்னாடி போனாங்களா, இல்ல குருங்கிற இந்த நபரை பார்ல இருந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்களா அப்படிங்கிற கொஸ்டின் போலீஸுக்கு வர ஆரம்பிக்குது. இப்போ போலீஸ் அடுத்தபடியா இன்னுமே அந்த குருவோட காரை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கும்போது கரெக்டா 12:30 மணிக்கு இவங்க வந்த கார் அந்த ஸ்பாக்கு முன்னாடி நிக்குது. இப்போ போலீஸ் அந்த ஸ்பாக்கு எதிர்த்தாப்புல ஒரு சிசிடிவி கேமரா இருக்கு, அந்த கேமரால பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ இவங்களை சந்தேகப்படும்படியா ரெயின் கோட் போட்டு ஃபாலோ பண்ணிட்டு வந்த அந்த ரெண்டு நபர்களும் கரெக்டா இந்த ஸ்பாக்கு முன்னாடி வந்து பார்க் பண்றாங்க. தொலை தூரத்தில் ஒரு சிகரெட் கடை இருக்கு. நம்ம ஜென்ரலாக நிறைய இடத்துல பார்த்துருப்போம், நைட் இந்த மாதிரி சின்ன சின்ன சிகரெட் விற்கிற ஷாப்ஸ் ஓப்பன் பண்ணி வச்சிருப்பாங்க. கரெக்டாக அந்த ஸ்பாக்கு எதிர்த்தாப்புல அந்த சிகரெட் கடை இருக்கு. அந்த சிகரெட் கடையில் பைக்கை பார்க் பண்ணிட்டு அந்த ரெண்டு பேரும் அங்கே நிற்கிறாங்க. அங்கே நின்று பார்த்தாங்கன்னா எதிர்த்தாப்புல இருக்க இந்த ஸ்பாவோட வியூ கிளியரா இருக்கும். ஸோ இவங்க ரெண்டு பேரும் அங்க இருந்து குருவை நோட்டம் விடுறத போலீஸால கரெக்டாக அந்த கேமரால பார்க்க முடியுது. அப்பவே போலீஸுக்கு புரியுது, இந்த ரெண்டு பேரும் யதார்த்தமா குருவோட காருக்கு பின்னாடி வரல, இவங்க பிளான் பண்ணி தான் அவரை ஃபாலோ பண்ணி வந்திருக்காங்கன்னு தெரியுது. பட் அன்பார்ச்சுனேட்டா கேமரா குவாலிட்டி சரியில்லைங்கிறதுனால இந்த ரெண்டு பேரோட ஃபேஸையும் போலீஸால பார்க்க முடியல, அவங்க வந்த ஸ்கூட்டரோட நம்பரையும் போலீஸால பார்க்க முடியல. பட் தொலைதூரத்தில் பதிவான அந்த கேமரால என்ன விஷயங்கள் போலீஸ் பார்க்குறாங்கன்னா, இவங்க ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட ஒரு 2-3 ஹவர்ஸ் அந்த சிகரெட் கடையிலே நின்று இந்த ஸ்பாவை நோட்டம் விட்டுட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த ரெண்டு பேர்ல ஒரு நபர் என்ன பண்றான், கிட்டத்தட்ட ஒரு 2 சிகரெட் வாங்கிட்டு ஸ்மோக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இப்போ போலீஸ் என்ன பண்றாங்க, இந்த ரெண்டு பேரோட ஐடென்டிட்டியை தெரிஞ்சுக்கிறதுக்காக அவங்க நைட்டு எந்த சிகரெட் கடையில் நின்று ஸ்மோக் பண்ணி வெயிட் பண்ணாங்களோ அந்த சிகரெட் கடைக்கு போய் விசாரிக்கிறாங்க. அப்போ அந்த சிகரெட் கடை ஷாப்போட ஓனர் என்ன சொல்றாருன்னா, சார் நான் நைட்டு ஃபுல்லாக கடையை திறந்து வச்சிருப்பேன், 1000 பேர் வந்துட்டு போவாங்க, அதுவும் நீங்கள் ஒரு 2 நாளுக்கு முன்னாடி வந்த ஒரு நபரை சொல்றீங்க, எனக்கு சத்தியமாக ஞாபகம் இல்லைன்னு சொல்றாரு. இப்போ போலீஸ் உடனே அந்த சிசிடிவி காட்சிகளை காமிக்கும் போது அந்த நபர் அப்படி பார்க்குறாரு. ஞாபகம் இருந்துச்சு சார், நைட்டு ஒரு 12:30 மணி இருக்கும் சார், 2 பேர் வந்தாங்க, 2 சிகரெட் வாங்கினாங்க, அப்போ நான் சேஞ்சு கேட்டேன், அவங்க கிட்ட சேஞ்ச் இல்லைங்கிறதுனால பேடிஎம் மூலமா எனக்கு பே பண்ணாங்கன்னு சொன்னாரு பாருங்க. அங்கதான் இந்த கேஸ்ல ஒரு மிகப்பெரிய பிரேக் த்ரூ போலீஸ் கிடைக்குது. ஜெனரலா நம்மளுக்கே தெரியும், பேடிஎம் மூலமா பே பண்ணா அந்த நபரோட போன் நம்பர்ல இருந்து அதை அப்படியே பேக் ட்ராக் பண்ணி போனா அவரோட பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து அவரோட ஃபுல் டீடைலையும் நம்மளால எடுக்க முடியும். இப்ப போலீஸ் அந்த பேடிஎம் டிரான்சாக்ஷனை செக் பண்ணி பார்க்கும்போது அந்த பேடிஎம் டிரான்சாக்ஷன் எந்த நம்பருக்கு சொந்தமானதுன்னு செக் பண்ணிட்டு அந்த நம்பர் யாருக்கு சொந்தமானதுன்னு செக் பண்ணி பார்க்கும்போது ஃபிரோஸ் அன்சாரிங்கிற ஒரு நபருக்கு சொந்தமான போன் அப்படிங்கிறது தெரிய வருது. அப்போ குரு கொலை செய்யப்பட்டப்போ ஃபிரோஸ் அன்சாரிங்கிற ஒரு நபர் தான் இந்த சிகரெட் கடையில இருந்துட்டு குருவை நோட்டம் விட்டுட்டே இருந்திருக்காரு. இந்த ஃபிரோஸ் அன்சாரி கூட இன்னொரு நபரும் இருந்ததுக்குரிய தடயங்கள் கிடைக்குது. ஸோ நெக்ஸ்ட் போலீஸ் என்ன பண்றாங்கன்னா, அவரோட ஃபோன் நம்பரோட ரெக்கார்டு எல்லாத்தையும் செக் பண்றாங்க. இந்த கொலை நடந்தப்போ நைட்டு கரெக்டா அந்த 12:30 மணிலேருந்து காலையில ஒரு 6-7 மணி வரைக்கும் இவர் யார் கூடலாம் ஃபோன்ல பேசினாருன்னு ஒரு பேட்டர்ன் எடுத்து பார்க்கும்போது இவர் நைட்டு 10 மணிலேருந்து காலையில ஒரு 12 மணிலேருந்து 1 மணி 2 மணி ஈவன் காலையில 5 மணி வரைக்கும் சந்தேகப்படும்படியா ஒரே ஒரு நம்பர் கூட அவர் தொடர்ந்து பேசினதுக்குரிய தடயங்கள் கிடைக்குது. இப்போ அவர் எந்த நம்பர்ல அடிக்கடி பேசினாருங்கிற தடயத்தை எடுத்துக்கிட்டு அந்த நம்பர் யாருக்கு சொந்தமானதுன்னு போலீஸ் விசாரணை பண்றாங்க. இப்ப போலீஸ் இந்த ஃபிரோஸ் அன்சாரி யார் கூட பேசிட்டு இருந்தாரு அப்படின்னு விசாரணை பண்ணிட்டு இருக்க இந்த நேரத்துல ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்ல இருந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு கால் வருது. அதாவது கொலை செய்யப்பட்ட குருவோட உடலை பிரேத பரிசோதனை பண்ணி பார்த்த பேத்தாலஜிஸ்ட் கால் பண்றாரு. சார் நீங்க உடனே ஹாஸ்பிட்டலுக்கு வர முடியுமாங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஏங்க என்னாச்சு, பிரேத பரிசோதனை முடிஞ்சல, ரிப்போர்ட்டை போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்பிவிடுங்கன்னு சொல்லும்போது இல்லை சார், பிரேத பரிசோதனையில் நாங்கள் வித்தியாசமான ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்கோம், நீங்கள் உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி வாங்கன்னு சொல்லும்போது போலீஸுக்கு ஒன்றுமே புரியல. அப்படி என்ன சார் கண்டுபிடிச்சிங்கன்னு கேட்டால், இல்லை சார் எங்களால் இப்போ சொல்ல முடியாது, நீங்கள் உடனே கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு வாங்கன்னு சொல்லும்போது அப்போ போலீஸுக்கு அதோட முக்கியத்துவம் நல்லாவே புரியுது. ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் பிரேத பரிசோதனை அறிக்கையில் கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு பதட்டமா போலீஸ் ஆஃபீஸர் அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. அங்க போன போலீஸுக்கு ஒரு பேரதிர்ச்சி காத்துட்டு இருக்கு. குரு
குருவோட உடலை பிரேத பரிசோதனை பண்ண அந்த டாக்டர் என்ன சொல்றாருன்னா, என்னோட வாழ்க்கையில் நான் எத்தனையோ பேரோட உடலை பிரேத பரிசோதனை பண்ணியிருப்பேன், பட் இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான விஷயத்தை எந்த உடல்லையும் நான் கண்டுபிடிச்சதில்ல. அந்த டாக்டர் என்ன சொல்றாருன்னா, சார் ஜென்ரலா நாங்க பிரேத பரிசோதனை பண்றதுக்கு முன்னாடி அந்த உடம்புல இருக்க எல்லா ட்ரெஸ்ஸையும் ரிமூவ் பண்ணிட்டு முழு நிர்வாணமா ஆக்குனதுக்கு அப்புறம் தான் நாங்க பிரேத பரிசோதனை ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்படி இவரோட ட்ரெஸ்ஸை எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு வரும்போது கொலை செய்யப்பட்ட இந்த குருவோட கால்ல இருக்க தொடைப்பகுதியில கிட்டத்தட்ட 22 நபர்களோட பேரை பச்சை குத்தி வச்சிருக்காருன்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டை காமிக்கிறாங்க. அவரோட தொடைப்பகுதியில 1 2 3 4 போட்டு மொத்தம் 22 நபர்களோட பேரை பச்சை குத்தி வச்சிருக்காரு. ஓகே, இந்த 22 நபர்கள் யாரு, எதுக்காக அவர்களோட பேரை தன்னோட தொடைப்பகுதியில இவர் பச்சை குத்தி வச்சிருக்கணும் அப்படின்னு போலீஸ் குழம்பும் போதே அதுக்குரிய விடையும் இவரோட தொடைப்பகுதியிலிருந்து கிடைக்குது. அந்த 22 பேரை எங்க எழுதியிருக்காரோ அதுக்கு மேல மராட்டியில ஒரு சின்ன வாசகம் இருக்கு. அந்த வாசகம்ல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, எனக்கு நிறைய எதிரிகள் இருக்காங்க, நான் என்னைக்காவது கொலை செய்யப்பட்டனா என்னோட காலில் இந்த கீழே கண்டுபிடிக்கப்பட்ட 22 நபர்களில் ஒரு நபர் தான் என்ன கொலை பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ என்னோட மரணத்தை நீங்க விசாரிக்கும் போது இந்த 22 பேரையும் நீங்க விசாரணிக்கணுங்கிற மாதிரி போலீஸுக்கு வித்தியாசமான ஒரு குழுவை இறந்து போன இந்த குரு தன்னோட தொடைப்பகுதியில் பச்சை குத்திட்டு வச்சுட்டு போயிருக்காரு. இப்போ போலீஸ் என்ன பண்றாங்க, அவரோட தொடைப்பகுதியை ஒரு போட்டோ எடுத்துக்கிறாங்க. இந்த 22 பேர் யாருன்னு போலீஸ் விசாரணை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த மீன் டைம் ஏற்கனவே ஃபிரோஸ் அன்சாரிங்கிற ஒரு நபர் அந்த சிகரெட் கடையில் இருந்தாருங்கிறத போலீஸ் கண்டுபிடிச்சாங்க. அந்த நபர் இன்னொருத்தர் கூட தொடர்ந்து பேசினதையும் கண்டுபிடிக்கிறாங்க. இப்போ அந்த நபர் யாருன்னு தெரிய வருது. ஸோ கொலை செய்யப்பட்ட இரவு நைட்டு ஃபுல்லா அந்த சிகரெட் கடையில் அந்த ஃபிரோஸ் அன்சாரி யாருக்கிட்ட பேசிட்டு இருந்தார்னா, இந்த ஸ்பாவோட ஓனர் கொலை செய்யப்பட்ட குருவோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் சந்தோஷ் அப்படிங்கிற ஒரு நபர் கூட தான் தொடர்ந்து பேசிட்டு இருந்தாருங்கிறது தெரிய வருது. இப்போ போலீஸால எல்லா டாட்டையும் கனெக்ட் பண்ண முடியுது. இந்த குருவோட பிரதான தொழில் என்ன, இந்த மாதிரி ஸ்பா ஓனர்ஸ் கிட்ட போய் மிரட்டி பணம் வாங்குறது. நீ பாலியல் தொழில் பண்ற, எனக்கு பணம் கொடு, இல்ல போலீஸ் கிட்ட போய் நான் சொல்லிடுவேன்னு சொல்லிட்டு. ஸோ போலீஸ் இந்த குருவோட தொடைப்பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்ட 22 பேர்ல ஒரு பேரு இந்த சந்தோஷங்கிற பேர் இருக்கு. தட் மீன்ஸ் தன்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டையே இவர் மிரட்டி பல நாள் பணம் வாங்கிட்டு இருந்திருக்காரு. ஸோ இதுக்கு என்ன அர்த்தம், இந்த சந்தோஷோட ஸ்பாலையும் பாலியல் தொழில் நடந்துட்டு இருக்கு, அது இந்த குருவுக்கு தெரிஞ்சிட்டு இருக்கு. அதை போலீஸ் கிட்ட போய் சொல்லுவேன்னு சொல்லி மிரட்டி பணம் வாங்கினதுனால ஏன் இந்த சந்தோஷே ஃபெரோஸ் அன்சாரிங்கிற ஒரு நபரை ஹையர் பண்ணி தன்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டையே கொலை பண்ணியிருக்க கூடாதுங்கிற மாதிரி போலீஸுக்கு ஒரு சந்தேகம் வர ஆரம்பிக்குது. இப்போ இந்த எல்லா டாட்டையும் கனெக்ட் பண்ணி அந்த சந்தோஷ் அப்படிங்கிற நபரை விசாரணைக்காக போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு வராங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, சார் குரு என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு, நான் எப்படி சார் அவனை கொலை பண்ணுவேன், அவன் என்கிட்ட மிரட்டினது உண்மைதான், என்கிட்ட பணம் வாங்கினது உண்மைதான், மற்றபடி அந்த ஃபிரோஸ் அன்சாரிங்கிற நபர்லாம் எனக்கு யாருன்னு தெரியாது, யார் கொலை பண்ணாங்கன்னா எனக்கு தெரியாதுன்னு இவர் என்னதான் கம்பி கட்டுற கதையெல்லாம் சொன்னா கூட 2 பேர் இவரை ஃபாலோ பண்ணி வந்திருக்காங்க. அதுக்குரிய சிசிடிவி காட்சிகள் இருக்கு. அந்த 2 பேர்ல ஒருத்தன் பேடிஎம் பண்ணியிருக்கான், அவனோட ஃபோன் நம்பர் எடுத்திருக்காங்க. அந்த நபர் இந்த சந்தோஷ் கூட தான் பேசிட்டு இருக்கான். கிளியரா எல்லா டாட்டையும் போலீஸால கனெக்ட் பண்ண முடியுது. இப்போ இந்த தடயங்கள் எல்லாத்தையும் அந்த சந்தோஷ் முன்னாடி காமிக்கும் போது வேற வழியே இல்லாம என்ன நடந்தது அப்படிங்கறத இந்த சந்தோஷ் ஒண்ணு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. சந்தோஷ் அப்படிங்கிற இந்த ஸ்பா ஓனர் என்ன சொல்றாருன்னா, சார் நீங்க சந்தேகப்பட்ட மாதிரி இந்த ஸ்பால நான் பல நாள் பாலியல் தொழில் தான் பண்ணிட்டு இருந்தேன். மேபி வெளிப்புறமா பார்க்கும்போது இது ஒரு ஸ்பா மாதிரி தெரிஞ்சா கூட பல ஆண்கள் பெண்களை வச்சு பாலியல் தொழிலை நான் இல்லீகலா பண்ணிட்டு இருந்தேன். இதை பத்தி இந்த குருவுக்கு தெரிஞ்சு போச்சு. அவன் என்கிட்ட மட்டுமல்ல, இந்த ஏரியால இருக்கிற மொத்தம் 50க்கும் மேற்பட்ட ஸ்பா ஓனர்ஸை மிரட்டி இந்த மாதிரி தான் சார் அவன் பணம் வாங்கிட்டு இருந்தான். என்கிட்டயும் லட்சக்கணக்காக பணம் வாங்க ஆரம்பிக்கிறான். அப்படி பணம் வாங்குறதோட மட்டுமல்லாம அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் ஒரு பொண்ணை கூட்டிட்டு வருவான். எப்பெல்லாம் அவனுக்கு ஸ்பா சர்வீஸ் எடுத்துக்கணுமா வந்து என்னதுல ஃப்ரீயா சர்வீஸ் எடுத்துட்டு போவான். அவனுக்கு ஏற்கனவே திருமணமாச்சு, மனைவி இருக்காங்க, ஒரு பெரிய பையன் இருக்கான். அதை எல்லாத்தையும் தாண்டி இப்போ ஒரு 20 வயசு பொண்ணோட சுத்திட்டு இருக்கான் சார். அவனால எனக்கு எப்பவுமே பெரிய தலைவலி. என்கிட்ட இருந்து லட்சக்கணக்கான பணத்தை மிரட்டி வாங்க ஆரம்பிச்சான். அப்ப எனக்கு இந்த குரு மேல அளவுக்கு அதிகமான வெறுப்பு வர ஆரம்பிச்சது. என்னைக்காவது ஒரு நாள் இந்த குருவுக்கு நான் முடிவு கட்டணுங்கிற மாதிரி பிளான் பண்ணேன். தொடர்ந்து அவன் என்னை டார்ச்சர் பண்ணிட்டே இருந்ததுனால இந்த குருவை போட்டு தள்ளனாங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஐடியா வந்தது. பட் அதை என்னால் தனியா பண்ண முடியாது. ஈவன் அதை நான் போய் டைரக்டா பண்ணவும் விரும்பல. சரி, என்ன மாதிரி குரு கிட்ட யாரெல்லாம் பாதிக்கப்பட்டாங்க அப்படின்னு நான் விசாரணை பண்ணி பார்க்கும்போது ஃபிரோஸ் அன்சாரிங்கிற ஒரு நபரை பத்தி எனக்கு தெரிய வந்தது. இப்போ என்னோட ஸ்பா எங்க இருக்கோ அங்கிருந்து 20 மைல் தொலைவில் அவரும் ஸ்பா வச்சு ரன்
பண்ணிட்டு இருந்தாரு. அவர் ஸ்பாக்கு பின்னாடி பாலியல் தொழில் பண்ணிட்டு இருந்தாரு. அதை இந்த குரு கண்டுபிடிச்சிக்கிட்டான். இப்போ இந்த ஃபிரோஸ் அன்சாரி கிட்ட போய் குரு மிரட்ட ஆரம்பிச்சிட்டான். பட் நான் பயந்துட்டு காசு கொடுத்த மாதிரி அந்த ஃபிரோஸ் அன்சாரி குருவுக்கு காசு கொடுக்க மறுத்துட்டாரு. நீ கண்டுபிடிச்சிட்டியா, என்னடா பண்ணுவ, என்ன வேணாலும் பண்ணிக்கோ, போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடு, எனக்கு அதை பத்தி கவலை இல்லைன்னு சொல்ல விட்டு குரு ஏற்கனவே இன்ஃபார்மெண்ட் அப்படிங்கிறதுனால நேரா போலீஸ் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாரு. அந்த ஸ்பால போய் நான் செக் பண்ணேன், அங்க பாலியல் தொழில் நடந்துட்டு இருக்குன்னு சொல்ல விட்டு இப்போ அந்த ஃபிரோஸ் அன்சாரிங்கிற நபரோட ஸ்பாக்கு போலீஸ் ரைடு போறாங்க. அங்க நடக்கிற பாலியல் தொழிலை கண்டுபிடிச்சு அந்த ஸ்பாவை நிரந்தரமா க்ளோஸ் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த ஃபிரோஸ் அன்சாரிக்கு குறைவான ஜெயில் தண்டனையும் கொடுக்குறாங்க. ஸோ குருங்கிற இந்த நபரால தான் தன்னோட தொழில் போய் ஜெயிலுக்கு போய் இன்னைக்கு நான் தெருவில் நிற்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி ஃபிரோஸ் அன்சாரி ஏற்கனவே குரு மேல கொலவெறியில் இருக்கிறத பத்தி இந்த சந்தோஷ் தெரிஞ்சுக்கிட்டாரு. இப்போ அந்த ஃபிரோஸ் அன்சாரிக்கு ஃபோன் பண்ணி 2 பேரும் டிஸ்கஸ் பண்றாங்க, இந்த குருவை போட்டு தள்ளிடலான்ட்டு. அப்போ இவர் என்ன சொல்றாரு, சந்தோஷ், என்னால டைரக்டா இன்வால்வ் ஆக முடியாது, நான் 10 லட்ச ரூபா பணம் தரேன், ஒன்னு நீ பண்ணு இல்ல யாரையாவது வச்சாது பண்ணிரு அப்படிங்கிற மாதிரி சொல்லி 10 லட்ச ரூபா பணத்தை இந்த ஃபிரோஸ் அன்சாரி கிட்ட கொடுக்குறாரு. இப்போ ஃபிரோஸ் அன்சாரி என்ன பண்றாரு, தானே தனியா போய் இந்த குருவை கொலை பண்ண முடியாது. அதனால சாகிப் அன்சாரிங்கிற இவரோட இன்னொரு க்ளோஸ் ஃப்ரெண்டை டெல்லியில இருந்து வர வைக்கிறாரு. அந்த நபரும் இந்த கொலையை பண்றதுக்காக டெல்லியில இருந்து வராரு. சாகிப் அன்சாரிங்கிற அந்த நபருக்கு ஏற்கனவே வேலை இல்லை. இப்போ இவர் தான் வாங்குற 10 லட்ச ரூபா பணத்துல உனக்கு 5 லட்ச ரூபா தர்றேன்னு சொல்ல விட்டு 5 லட்ச ரூபா பெரிய பணம் அப்படின்ட்டு அவரும் டெல்லியில இருந்து கிளம்பி வராரு. ஸோ டெல்லியிலேருந்து கிளம்பி வந்ததுக்கப்புறம் கிட்டத்தட்ட 4 மாதம் இந்த ஃபிரோஸ் அன்சாரியும் சாகிப் அன்சாரியும் இந்த குருவை 24 மணி நேரம் கண்காணிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவன் எங்கே போகிறான் வர்றான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 மாதம் அவனோட பேட்டர்னை பற்றி இவங்களுக்கு கிளியராக புரியுது. பட் இந்த டயத்தில் தான் ஒரு நாள் குரு இந்த சந்தோஷுக்கு கால் பண்ணி, எனக்கு பிறந்த நாள் வருது, ஸோ நான் 24ஆம் தேதி காலையில் உன்னோட ஸ்பாக்கு வரேன், அங்கே வந்து ரிலாக்ஸ் பண்ண போகிறேன், என்னோட கேர்ள் ஃப்ரெண்டு கூட தான் வரப்போகிறேங்கிற மாதிரி சொல்ல விட்டு அப்போ தான் இந்த சந்தோஷுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கு, இந்த குருவை போட்டு தட்டுறதுக்கு இன்னைக்கு தான் சரியான நாள், அவன் பிறந்த நாள் அன்னைக்கே அவனுக்கு இறந்த நாள், அவனுக்கு சமாதி கட்டணும், இதை விட அவனுக்கு நான் ஒரு சரியான தண்டனை கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவனோட பிறந்த நாளையே இறந்த நாள் ஆக்குறதுக்காக இந்த சந்தோஷ் பிளான் பண்ணுறான். அப்ப கரெக்டா பிளான் பண்ணபடி இவங்க எங்க போறாங்க வர்றாங்க அப்படிங்கிற பிளானை கரெக்டா கேட்டு வச்சுக்கிட்டாரு. குரு ஏற்கனவே இவங்கிட்ட என்ன சொல்லியிருக்காரு, சந்தோஷ் கிட்ட நான் பாருக்கு போயிட்டு வர்றேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதனாலதான் ஃபிரோஸ் அண்ட் சாகிப் அன்சாரி 2 பேரும் இந்த குருவை பார்ல இருந்து பின்தொடர ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த குரு ஸ்பாக்குள்ள போக விட்டு இவங்க 2 பேரும் சிகரெட் ஷாப்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நைட்டு 1 மணிக்கு தனக்கு தூக்கம் வருதுங்கிற மாதிரி குருவோட கேர்ள் ஃப்ரெண்ட் சொல்லி மேலே போய் படுத்துட்டாங்க. அப்போ கீழே குருவும் இந்த சந்தோஷம் பேசிட்டு இருந்திருக்காங்க. அப்போ இந்த சந்தோஷ் என்ன பண்ணியிருக்காரு, வெளியில் வெயிட் பண்ணிட்டு இருக்க அவங்க 2 பேருக்கும் ஃபோன் பண்ணி சிக்னல் கொடுக்குறாரு. அந்த 2 பேரும் உள்ள வர்றாங்க. இந்த கொலையை பண்றதுக்குன்னு ஷார்ப்பா கிட்டத்தட்ட 7000 ரூபாய் மதிப்புள்ள ஒரு கத்தியை வாங்கியிருக்காங்க. இவங்க 2 பேரையும் பார்த்தவன குருவுக்கு பயங்கர ஷாக் ஆயிடுச்சு. ஸோ இந்த 2 பேர்ல ஒருத்தன் குருவோட வாயை பத்திட்டு இன்னொருத்தன் சதக்குன்னு கழுத்தை கட் பண்றான், இன்னொருத்தன் வயிற்று பகுதியிலே குத்துறான், எங்க பார்த்தாலும் ரத்த வெள்ளம். இந்த கொலையை அவரோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் இந்த ஸ்பாவோட ஓனர் சந்தோஷம் பக்கத்துல இருந்து பாக்குறாரு. ஏண்டா என்ன மிரட்டியா அவ்வளவு காசு வாங்குற, சாவுடா அப்படிங்கிற மாதிரி அவ்வளவு கொலை வெறிய அந்த குரு கிட்ட காமிக்கிறாரு. ஸோ ஃபைனலா குரு இறந்து போயிட்டாருன்னு தெரிய விட்டு இவங்க 2 பேரும் எஸ்கேப் ஆயிட்டாங்க. இவரும் தன்னோட ஸ்பால்ல இருந்து ஒண்ணுமே தெரியாத மாதிரி கிளம்பி போயிறாரு. அப்போ காலையில் 9:30 மணிக்கு தூங்கி எந்திரிச்சு வந்த இந்த கேர்ள் ஃப்ரெண்டு கீழே வந்து பார்க்குறாங்க. குரு இறந்து கிடக்கிறத பார்த்து சந்தோஷுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. சந்தோஷம் ஒன்றும் தெரியாத மாதிரி கேட்டு ஷாக் ஆகி போலீஸுக்கு கால் பண்ணி என்னோட ஸ்பால ஒரு கொலை நடந்திருக்குங்கிற மாதிரி வர சொல்லியிருக்காரு. இப்போ குருவை கொலை பண்ண குற்றத்துக்காக சந்தோஷ் அப்படிங்கிற நபரை உடனே அரெஸ்ட் பண்ணுறாங்க. ஃபிரோஸ் அன்சாரிங்கிற அந்த நபரையும் அரெஸ்ட் பண்ணுறாங்க. பட் டெல்லியிலேருந்து இந்த கொலையை பண்றதுக்காக வந்த ஷாகிப் அன்சாரிங்கிற இந்த நபர் ட்ரெயினில் தப்பிச்சு ஓட முயற்சி பண்ணும்போது அந்த நபரையும் அடுத்த 2 நாள் அரெஸ்ட் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 4 நாளைக்குள்ளேயே மும்பை போலீஸ் திறமையா ஒர்க் பண்ணி இந்த குருவை கொலை பண்ண 3 பேரையும் அரெஸ்ட் பண்றாங்க. இந்த வழக்கோட விசாரணை இன்னுமே மும்பை நீதிமன்றத்தில் நடந்துட்டு இருக்கு. மேபி கூடிய விரைவில் இந்த 3 பேருக்கும் கடுமையான தண்டனை கிடைக்குங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. இந்த வழக்கில் ஒரு வித்தியாசமான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். குருவோட போட்டோ பார்த்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் இப்படி கிலோ கணக்கில் நகை போட்டிருக்க மாதிரி தெரியும். அதை பார்த்தாலே நம்மளுக்கு என்ன தோணும் அப்படின்னா பெரிய பணக்காரன் ரவுடி அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹை ஒரு வியூ கிடைக்கும், ஒரு பய உணர்வு வரும், ஒரு ஆச்சரியமான உணர்வு வரும், ஒரு வித்தியாசமான உணர்வு கூட நம்மளுக்கு வரும். ஸோ இந்த மாதிரி ஒரு மாய தோற்றத்தை தான் மக்கள் கிட்ட இந்த குரு உருவாக்க முயற்சி பண்ணியிருக்காரு.
பட் குரு எப்ப கொலை செய்யப்பட்டாரோ அவரோட கழுத்துல இருக்க எல்லா நகைகளையும் கலட்டி போலீஸ் டெஸ்ட் பண்ணி பார்த்தப்ப தான் அது எல்லாமே போலி நகைகள்ங்கிற மாதிரி தெரிய வருது. ஸோ உண்மையிலேயே போலீஸ் எதிர்பார்த்த மாதிரி குரு கிட்ட பணம் இல்லையா, இல்ல அந்த பணத்தை எங்க ஒளிச்சு வச்சிருக்கான் அப்படிங்கிறதுக்கு இதுவரைக்கும் விடை தெரியல. பிகாஸ் குருவோட தொடைப்பகுதியில மொத்தம் 22 பேரை பச்சை குத்தி வச்சிருக்கான். அவ்வளவு பேரை மிரட்டி அவன் பணம் வாங்கியிருந்தானா எவ்வளவு கோடிக்கணக்கா பணம் சேர்த்திருப்பான். அவங்க குடும்ப உறவுகள் கிட்ட போலீஸ் கேட்கும்போது, அதாவது குருவோட மனைவி கிட்டையும் அவரோட 22 வயசு பையன் கிட்டையும் கேட்கும்போது அந்த பையன் என்ன சொல்றான், சார் எங்கள் அப்பா பார்க்க பெரிய ரவுடிமா இருந்தால் கூட கோடிக்கணக்காக சம்பாரிச்சிட்டாரு நீங்கள் சொன்னால் கூட எங்கள் குடும்பத்துக்குன்னு ஒரு பைசா கூட கொடுத்ததில்ல சார். ஏதோ 20 வயசு பொண்ணோட லவ்வர்னு சுற்றிட்டு இருந்தார், அந்த பொண்ணுக்கே எல்லா பணத்தையும் செலவழிச்சிட்டார் சார். உண்மையிலே எங்கள் அப்பாவால் எங்கள் குடும்பத்துக்கு சல்லி பைசா பிரயோஜனம் இல்லை. எங்கள் அப்பா இவ்வளோ நாள் மிரட்டி வாங்கினாருன்னு சொன்னீங்களா, அந்த பணத்தை எங்கே வச்சிருக்காருன்னு எனக்கு தெரியவே தெரியாதுங்கிற மாதிரி தான் அந்த குடும்ப உறவுகளும் சொல்கிறாங்க. என்னதான் குரு கழுத்தில் போட்டிருந்த நகை ஃபேக்காக இருந்தால் கூட இந்த நகை கூட குருவோட கொலைகாரங்களை பிடிக்கிறதுக்கு எங்களுக்கு உதவியாக இருந்ததுங்கிற மாதிரி போலீஸ் சொல்கிறாங்க. பிகாஸ் இனிஷியலாக போலீஸ் என்ன நினச்சிருக்காங்க அப்படின்னா, இவர் நிறைய நகை போட்டு சுற்றிட்டு இருக்கிறதுனால மேபி இது ராபரிக்காக செய்யப்பட்ட கொலையாக இருக்கலாம், அவரோட கழுத்தில் இருக்க நகைகளை கொள்ளையடிக்கிறதுக்காக பண்ணப்பட்ட கொலையாக இருக்கலாம். பட் இவரோட உடல் கண்டுபிடிக்கப்பட்டப்போ அது என்னதான் போலி நகையாக இருந்தால் கூட இவரை கொலை பண்ணவங்களுக்கு அதை பற்றி தெரியல. அந்த நகை முழுவதுமே இவரோட கழுத்து பகுதியில் இருந்ததுனால இது கண்டிப்பாக ராபரிக்காக செய்யப்பட்ட கொலை இல்லை, பர்சனலாக இவர்கிட்ட பழி தீக்கிறதுக்காக பண்ணப்பட்ட கொலைங்கிறதே எங்களுக்கு அப்பதான் புரிஞ்சிச்சு. ஒரு வகையில் அவர் கழுத்தில் போடப்பட்ட நகை இந்த கேஸை சால்வ் பண்றதுக்கு எங்களுக்கு ரொம்பவே உதவியா இருந்ததுங்கிற மாதிரி தான் மும்பை போலீஸ் சொல்றாங்க. இந்த கேஸை படித்து பார்க்கும்போது எனக்கு கஜினி படம் தான் ஞாபகம் வருது. அதில் சூர்யா அவரோட வில்லங்களை பழி வாங்குறதுக்காக அவங்க பேர் மறந்து போயிருங்கிறதுக்காக எங்கே பார்த்தாலும் உடம்புல எழுதி வச்சுட்டு இருப்பாரு. பட் நான் எவ்வளவோ கிரிமினல் கேசஸ்லாம் நம்ம படிச்சிருக்கோம். பட் நம்ம எத்தனை பேர்கிட்ட இவ்வளோ பேர்கிட்ட பணம் மிரட்டி வாங்கிட்டு இருக்கோம். அவங்க மூலமாக தன்னோட உயிருக்கு எப்போ வேணாலும் ஆபத்து ஏற்படுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு தன்னை ஒருத்தன் கொலை பண்ணானா அவன் போலீஸ்லேருந்து தப்பிக்க கூடாதுங்கிறதுக்காக எப்படியும் தன்னோட உடம்பை ஃபுல்லாக ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி தான் போஸ்ட்மார்ட்டம் பண்ணுவாங்க. அப்போ தான் உடம்புல எழுதி வைக்கப்பட்ட இந்த பேரெல்லாம் பார்ப்பாங்க. ஸோ அப்போ அந்த குற்றவாளிகளுக்கு தண்டனை வாங்கி கொடுக்க முடியுங்கிற நம்பிக்கையில தான் செத்ததுக்கு அப்புறம் கூட தன்னை கொலை பண்ண குற்றவாளி தப்பிக்க கூடாதுங்கிறதுக்காக இன்னொரு குற்றவாளி தன்னோட உடம்புல தன்னை யாரெல்லாம் கொலை பண்ண வாய்ப்பு இருக்குன்னு ஒரு லிஸ்ட்டை பச்சை குத்தி வச்சதான் இந்த வழக்குல ஒரு மிகப்பெரிய தனித்துவமா நான் பார்க்கிறேன். இப்போ எனக்கு ஒரு கொஸ்டின் வந்தது. ஓகே, அவர் 22 பேரை பச்சை குத்தி வச்சிருக்காரு, அதுக்கு என்ன அர்த்தம்? அந்த 22 பேரும் ஸ்பா நடத்துறாங்க. பட் அந்த ஸ்பாங்கிற போர்வையில 22 பேரும் பாலியல் தொழில் பண்றாங்க. இப்போ போலீஸுக்கு அழகான ஒரு லிஸ்ட் கிடைக்குது. இந்த 22 ஸ்பாவையும் போயிட்டு ரைட் பண்ணா அங்க பாலியல் தொழில் நடக்கிறத கண்டுபிடிக்கலாம். அந்த 22 ஸ்பாவையும் க்ளோஸ் பண்ணிட்டு அந்த ஓனருக்கு தண்டனை வாங்கி கொடுக்கலாம். பட் அதை மும்பை போலீஸ் பண்ணாங்களாங்கிறது இப்போ வரைக்கும் எனக்கு தெரியல. ஆர்டிஐ ஆக்டிவிஸ்ட் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு மக்களுக்கு சேவை செய்யற ஒரு ஜாப் மாதிரி வச்சுக்கலாம். பிகாஸ் ஆர்டிஐ நிறைய பேருக்கு பண்ண தெரியாது. ஸோ நிறைய பேர் பொதுமக்கள் உதவிக்காக நம்ம இதில் கூட நிறைய பேர் பண்ணுவாங்க. இந்த டிராஃபிக் ராமசாமி அப்படி நிறைய பேர் கேட்டிருப்போம். ஆகுனா ஆர்டிஐ போட்டு எல்லா இன்ஃபர்மேஷனும் வாங்கி மீடியாவுக்கு கொடுப்பாங்க, பொதுமக்கள் கொடுப்பாங்க, சோஷியல் மீடியாவுக்கு போடுவாங்க. பட் குரு மாதிரி இந்த மாதிரி ஆள்கள் அந்த ஆர்டிஐ எந்த மாதிரி யூஸ் பண்றாங்க பாருங்க. தவறான நோக்கத்துக்கு ஒருத்தன் பண்ற குற்றத்தை கண்டுபிடிச்சு அவனை போலீஸுக்கு இன்ஃபார்மண்டா இருந்தா கூட போலீஸுக்கு தகவலை சொல்லாம அதை இல்லீகலா இவனோட பெனிஃபிட்டாக பயன்படுத்தி பிளாக்மெயில் பண்ணி பணம் வாங்குறது உண்மையிலேயே வேற லெவல் குற்றம். பட் கத்தியை எடுத்தவன் கத்தியால தான் சாவாங்கிற மாதிரி ஒரு பழமொழி இருக்கு. பட் அது இவருக்கே தெரிஞ்சிருக்கு பாருங்களேன். என்னைக்காவது ஒரு நாள் இது நம்ம மிரட்டல எவனா ஒருத்தர் நம்மளை போட்டு தள்ளிடுவான்னு தெரிஞ்சிருக்கு பாருங்க. பட் தவறான வழிக்கு போனா இந்த மாதிரி மரணம் கிடைக்குங்கிறதுக்கு இந்த கேஸ் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கும்போது ஒரு விஷயம் உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். குருவோட ஃபோட்டோ நான் நிறைய இந்த டிஸ்பிளேல போட்டிருந்தேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக இந்த வழக்கில் சம்மந்தப்பட்ட முக்கிய குற்றவாளிகளான சந்தோஷ், அதுக்கப்புறம் அந்த ஃபெரோஸ் அண்ட் ஷாகித், இந்த 3 பேரோட ஃபோட்டோவும் எனக்கு இன்டர்நெட்ல எவ்வளவு தேடியும் கிடைக்கல. ஸோ மும்பையில் நடந்த இந்த வித்தியாசமான வழக்கை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்தை மறக்காம இந்த வீடியோல பதிவு பண்ணுங்க. இந்த மாதிரி அனதர் கேஸ்ல உங்களை சந்திக்கிறேன். Till then, stay safe, take care, bye.